மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவியின் கும்பாபிஷேகம் வருகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை மிக சிறப்பாக நடைபெறுகிறது இருக்கின்றது. 20ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம். கோவில் நம்பூதிரிகளால் மிகச் சிறப்பாக வேள்விகள் எழுப்பப்பட்டு, யாகங்கள் எழுப்பப்பட்டு, மந்திரங்கள் ஓத, வேத விற்பனர்கள் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்படி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த பூஜை யாகங்களில் வருகின்ற அத்தகோடி பெருமக்களுக்கு மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவி ஜோதிமய சௌராஷ்டிர மகாஜன சபையின் சார்பாக தினமும் 3 வேளையும் அன்னதானமும், எல்லா வேளைகளும் தொடர்ச்சியாக வருகின்ற எல்லா பக்தகோடி பெருமக்களுக்கும் இங்கே அன்னதான ஏற்பாடு இங்கே நடைபெற இருக்கின்றது. அவ்வயமும் பக்தகோடி பெருமக்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் திரளாக கானகத்தில் வாழக்கூடிய மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவியை தொழுது வேண்டி வரக்கூடிய பக்தர்கள் காடு மலை கடந்து அடர்ந்த கானகத்தின் வழியாக மாம்பழத்துறை கோவிலை அடைந்து திருக்கோவிலின் முன்பாக உள்ள நடைப்பந்தலில் இங்கே எல்லா விசேஷங்களும், எல்லா கும்பாபிஷேக தெய்வீக பணிகளும் இங்கே நடைபெற இருக்கின்றது. அவ்வமயம் வருகின்ற பக்தகோடி பெருமக்களுக்கு மிக மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவி ஜோதிமய சௌராஷ்டிரா மகாஜன சபை. உங்களுக்கு வருகின்ற எல்லா மக்களுக்கும் இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தாலும் உங்கள் தேவையை நிறைவேற்ற அனைத்து வித ஏற்பாடுகளும் இங்கே சிறப்பாக செய்து வைத்திருக்கின்றோம். பக்தோடி பெருமக்களே, வானகத்தில் வாழக்கூடிய தெய்வங்களுக்கு எப்பொழுதும் உக்கிரமான ஒரு சக்தி உண்டு. அதுபோலவே பக்தர்காளியாக வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ பகவதி எனும் பெயர் கொன்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவி சௌராஷ்டிர பிராமண குலத்தில் பிறந்து மார்கண்டேய கோத்திரத்தில் தர்மியா என்ற வீட்டு பெயரில் விளங்கக்கூடிய அந்த அன்னையின் அருள் வேண்டி வருகின்ற பக்தகோடி பெருமக்களே, உங்களை அன்புடன் அழைக்கிறது மாம்பழத்துறை ஸ்ரீ புஷ்கலாதேவி ஜோதிமய சௌராஷ்டிர மகாஜன சபை. வருக வருக, அன்னையின் அருள் பெருக பெருக. ஓம் சுவாமியே சரணமையப்பா, புஷ்கலா தேவியே சரணமையப்பா. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வோ ஜனா சுகினோ பவந்து.